ஓடிட்டியா? ஓடு. வெயில் அதிகமா இருக்கிறதுனால என்னாலையும் ஓட முடியல. அந்த குட்டி மனுஷனை பார்த்தனா இந்த ஷேர்கான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லு. சண்டை போடாம விளையாடுங்க. நீ கொஞ்சம் பசங்களை விளையாட விடு. அப்பதான் அவங்க எப்படி தன்னை காப்பாத்திக்க முடியும்னு அவங்க கத்துக்குவாங்க. அது 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 பார்க்க சின்ன தவளை மாதிரியே இருக்கு. நில்லு. இந்த குட்டி தவளை உனக்கு என்ன கெடுதல் பண்ணுச்சு? இப்ப நல்லா இருக்கு. இது ஒண்ணும் குட்டி தவளை கிடையாது, மனுஷ குழந்தை. அது மட்டும் இல்லாம நீ என்ன லஞ்ச் சாப்பிட விடாம தடுத்துக்கிட்டு இருக்க. இவன் எங்க இடத்துல வந்ததுனால இவன் எங்கள்ல ஒருத்தனா ஆயிட்டான். நீ என் வாயில இருக்க சாப்பாட புடுங்கி இந்த 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 விஷயத்தை கவுன்சில் தான் முடிவு பண்ணணும். ஓ சரி, இப்ப என்ன பிரச்சனைன்றத நம்ம பார்க்கலாம். இந்த மனுஷ குழந்தை சார்பா யார் பேச போறாங்க? என் பேரு தான் வெல்லோஸ்பிக். நான் அந்த மனுஷ குழந்தைக்காக பேசுறேன். உங்கள நிறைய பேருக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கும். நான் உங்க பசங்களுக்கு இந்த காட்டோட சட்டத்தை கத்து கொடுத்திருக்கேன். அதோட நான் நிச்சயம் சொல்லுவேன், இந்த காட்டோட சட்டத்தை இந்த சின்னவனுக்கு என்னால கத்து கொடுக்க முடியும். மிஸ்டர் சேர்மன், கவுன்சிலோட ரூல்ஸ் படி 2 பேரும் அவனுக்காக அவன் சார்பா நின்னாகணும். அவர் ரொம்ப சரியா சொல்றாரு. வேற யாராவது முன் வரீங்களா? அப்படி யாரும் வரலனா அந்த மனுஷ குழந்தை ஷேர்கானுக்கு தான் சொந்தம். அவனுக்காக நான் வந்து பேசுறேன். ஆதரவு இல்லாத குழந்தைய கொல்றது அவமானம். நாம இப்படி பண்ணோம்னா இந்த காட்டோட கோபத்துக்கும் மனுஷ இனத்தோட கோபத்துக்கும் ஆளாயிடுவோம். அப்ப பிரச்சனை தீந்துச்சு. அந்த மனுஷ குழந்தை ஒரு நிமிஷம், அந்த குழந்தைக்கு பேர் இருக்குல்ல? இந்த மனுஷ குழந்தை பேரு மௌக்லி. இந்த ஓநாய்கள் கூட்டத்தோட தான் இருக்க போறான். உன்னோட விளையாட்டு முடிஞ்சதுன்னா நாம நம்முடைய பாடத்தை திரும்ப ஆரம்பிக்கலாமா? அட பப்ளு, நான் எத்தனை நாள் தான் இந்த பாடத்தை படிக்க வேண்டியதா இருக்கும்? இந்த பாடம் எல்லாம் உன்னை நீயே காப்பாத்திக்கிறதுக்காக தான் மௌலி. எது வரைக்கும்னா இந்த காட்டுல இருக்க பாஷைகள்லாம் நீ கத்துக்கிட்டேன்னு எங்களுக்கு நம்பிக்கை வர வரைக்கும். எனக்கு இந்த காட்டுல இருக்க எல்லா பாஷையும் தெரியும். வேணும்னா என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப சரி, நான் கேட்கறதுக்கு பதில சொல்லு. வேட்டையாடுற மனுஷங்களுடைய பாஷை என்ன? ஈஸி. நம்மெல்லாம் ஒரே இனம் தானே? வெரி குட். அப்புறம் பறவைகள்? என்ன இது சத்தம்?
யாராச்சும் என்ன கூப்பிட்டீங்களா? ஓ, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுக்கற நாள்ல. சரி, அப்ப பாம்புடைய மொழி என்ன? நீ ரொம்ப நல்லா பண்ண. காட்டு யானை ஹாட்டி தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது தெரியுமா? ஏன்னா அது உனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஒரு கூட்டத்தை வச்சுக்க தயாராயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் குரங்குகளுக்கு ராஜாவா இருப்பேன். நீ அந்த குரங்குகளுக்கு கண்டிப்பா தலைவனா இருக்க முடியாது. அவங்க காரணமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது இங்க கொடு, அது என்னோடது. அது நான் சும்மா பார்த்துட்டு கொடுக்குறேன். எனக்கு ஒண்ணு வேணாம், அதை நீயே வச்சுக்கோ. அப்ப அது என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. ஒருவேளை நான் தலைவன் ஆனேன்னா நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதோடு நீ சொல்லிக் கொடுக்குற இந்த காட்டு பாடத்துல இருந்து நான் தப்பிப்பேன்ல, அதோட நாளெல்லாம் அவங்க கூட நான் விளையாடிட்டு இருப்பேன். நான் சொல்றதை கேளு மௌக்லி. குரங்குகளுக்கு எந்த சட்டமும் இருந்ததில்ல, தலைவனும் இருந்ததில்ல, இனிமேலும் இருக்காது. அவங்க கூட கூட்டு சேர்றதால பிரச்சனை தான் வரப்போகுது. புரியுதா உனக்கு? புரிஞ்சுது குருவே. இன்னைக்கான பாடம் இத்தோட முடிஞ்சது. நீ போய் விளையாடு. அவன் இடத்துக்கு போறதுக்கு அவன் இன்னும் முழுசா வளரல. ஏற்கனவே அவன் வயசுக்கு மீறி நம்ம காட்டை பத்தி எல்லாம் கத்துக்கிட்டான். மோக்லி, 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 மோக்லி. எங்க இருக்கான்னு தெரியல. இன்னும் நம்ம ஆளுக்கு தேடிட்டே இருக்காங்க. அவன் கண்டிப்பா நல்லாதான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு காட்டை பத்தின எல்லா பாஷையும் தெரியும். ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியாது.